மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல டைரிகள்ல ஜாதி குறிப்பிட்டு கேட்கறாங்க, அது அனாவசியமானது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அந்த கேள்வி நீங்க எழுப்புறதுக்கு என்ன பதில் கிடைச்சது? அதுல ஜாதி மற்றும் உட்பிரிவு மதங்களை கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சொன்ன ஸ்கூல் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய பள்ளிகளா இருந்துச்சு. அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கும்போது அந்த புகார் கடிதத்தில் நீங்க என்ன கேள்வியில எழுப்பியிருந்தீங்க? முதல் கொடுத்த புகார் கடிதம் இதுதான். கோயம்புத்தூர் ஸ்ரீ பள்ளியிலும் மாணவர்களின் விவர குறிப்பேட்டில் மாணவர்களின் சாதி மத விவரங்களை கட்டாயம் அந்த விவரங்களை 4 நேர்ல சமீபத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதே போல அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளி ஆசிரியை மாணவர்கிட்ட ஜாதி குறித்து பேசுற இந்த செய்தியை கேள்விப்படுறோம். இது இந்த மாதிரி செய்திகள் வந்த பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அதை எப்படி எதிர்கொள்ளணும் நீங்க விரும்புனீங்க? நடந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமம் நோக்கி இல்லாட்டி தென் மாவட்டங்கள் தான் நடந்திருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அம்பர்லா நேயர்களுக்கு வணக்கம். அம்பர்லா வலைத்தளம் வழியாக தொடர்ச்சியாக சமூக, அரசியல் மற்றும் அனைத்து தரப்பு பிரச்சனைகளை குறித்து அதில் தொடர்புடைய நபர்களின் நேர்காணலை நாம் செய்து வருகிறோம். அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் நன்கு அறியப்பட்ட களப்பணியாளராகவும் அரசியல் சமூக நடவடிக்கையிலும் ஜாதி எதிர்ப்பில் எந்த சமரசமும் செய்யாமல் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகத்தின் தலைவர் தோழர் நேருதாஸ் அவர்கள் இன்று நம்மோடு ஜாதி குறித்த புரிதல்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவருடன் நேர்காணலை தொடங்கும். வணக்கம். வணக்கம் தோழர். பொதுவாகவே இந்த சமூகத்தில் ஜாதி நீண்ட காலம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த ஜாதியோட அடிப்படையாக இன்னும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஜாதி சண்டை கிழிச்சு போடா ஜாதி போயிடும், ரிசர்வேஷனாலதான் அந்த ஜாதி நீடிச்சிட்டு இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இன்றளவுக்கும் ஜாதி எந்த அளவுக்கு இருக்குது? நீங்க பல களப்பணிகள் செஞ்சிருக்கீங்க, அதுல நீங்க கண்ட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும். நம்ம இங்க பள்ளியில இருந்து எடுத்துக்க முடியும். குறைஞ்ச காலத்துல நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஏன் சீருடை இங்க பள்ளிகளை கொடுக்கப்பட்டுச்சுன்னா மாணவர்கள் மத்தியில எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். என்னன்னா வசதி இருக்கிறவன் ஒரு மாதிரியும் வசதி இல்லாதவன் ஒரு மாதிரியும் பள்ளிக்கு வந்தால் அவன் மேலே ஒரு பொருளாதார சீடல்கள் வரும். அது ஒரு தாழ்வான மனப்பயனுக்கு கொண்டு போகும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சீருடை அப்படிங்கிறதே ஒன்று வந்துச்சு. இதை இந்த அடிப்படையிலிருந்து பார்க்கும்போது தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. 4 நேர்ல சமீபத்தில் சம்பவம் நடக்குது. அதே போல அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளி ஆசிரியை மாணவர்கிட்ட ஜாதி குறித்து பேசுற இந்த செய்தியும் கேள்விப்படுறோம். இது தொடர்பா இந்த மாதிரி செய்திகள் வந்த பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அதை எப்படி எதிர்கொள்ளணும் நீங்க விரும்புனீங்க? நடந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமம் நோக்கி இல்லாட்டி தென் மாவட்டங்கள் தான் நடந்திருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் அப்படி இருக்கும்போது இன்ன சாதி தான் அப்படின்னு கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். அங்க இருக்கிற ஆசிரியர்கள் முதல் கொண்டு பெற்றோர்களுக்கும் தெரியும், இவன் இங்கிருந்து வரான் அவன் அங்கிருந்து வரான் அப்படிங்கிறது பாசாலிட்டிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு வன்மமாக இருக்கும். ஆனால் இங்கே போன்ற நகரங்கள்ல அது இல்லை. பாகுபாடு இல்லாதனால தான் இங்கே அது போன்ற கலவரங்களோ மாணவர்களுக்கான அடிதடியோ நடக்கிறது இல்லை. ஆனால் தென் மாவட்டங்கள் நடக்கிற காரணம் கிராமங்கள் எப்பவுமே சாதி ஒட்டியே இருக்கிறதுனால தான் அந்த வன்மங்கள் எல்லாம் தொடருது. குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு டீச்சர் முனீஸ்வரங்கிற மாணவனை அழைத்து இந்த மாதிரி ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமா, நீ நம்மால் தானே, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் சொல்கிறாப்புல, எல்லாருமே ஒன்று தானே டீச்சர், நம்ம எல்லாருமே ஒன்று தானே, அதைத்தானே நான் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போன்ற ஒரு நம்ம ஆடியோ நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் என்ன நினைக்கிறதா, மாணவர்கள் சரியாக இருந்தாலும் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களை மாணவராக வச்சுக்க விரும்பலை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. பள்ளிகள்ல 13 பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல கை குறிப்பேடு டைரிகள்ல ஜாதி குறிப்பிட்டு கேட்கறாங்க, அது அனாவசியமானது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்க எழுப்புறதுக்கு என்ன பதில் கிடைச்சது? பாத்தீங்கன்னா 2021 கொரோனா காலகட்டம் முடிஞ்சு வந்த காலகட்டத்தில் சில பெற்றோர்கள் சந்திச்சு இந்த மாதிரி வீட்டு பாடம் குறிப்பிடக்கூடிய ஒரு கையேடு, அதாவது ஒர்க் நோட்டுன்னு சொல்லுவாங்க, தினமும் இந்தந்த பாடத்தை நீ எழுதிட்டு வரணும், படிச்சுட்டு வரணும். அதே போல் பெற்றோர்களுக்கு அறிவுரை இல்லாட்டி அழைச்சிட்டு வர சொன்னால் குறிப்பிடக்கூடிய அந்த கையேடில் முதல் பக்கத்தில் மாணவர்கள் விவரத்தை கேட்டிருப்பாங்க. அதில் ஜாதி மற்றும் உட்பிரிவு மதங்களை கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது பார்த்தா நீங்கள் அவங்க சொன்ன ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் ஒரு தனியார் பள்ளிகள் தான். ஆனால் அந்த பள்ளிகள் இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய பள்ளிகளாக இருந்துச்சு.
அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கும்போது இருந்துச்சு. அதையொட்டி நம்ம ஒரு தயாரிப்புக்கு நம்ம தொடங்கணும். என்னன்னா வேற எந்தெந்த பள்ளிகளெல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏறக்குறைய எல்லா 97% தனியார் பள்ளிகள் அதை கேட்டிருந்துச்சு. கேட்டிருக்கும் போது நம்ம சில பள்ளிகளெல்லாம் அணைச்சி, தனியார் பள்ளிகள்னா வெறும் மெட்ரிகுலேஷனா இல்ல சிபிஎஸ்இ பள்ளிகள்? மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ எல்லா பள்ளிகளையும் அது குறிப்பிட கேட்டிருந்துச்சு. கேட்டிருந்த போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம முதல்ல வந்து நம்ம மாவட்ட கல்வி அதிகாரிக்கு தான் ஒரு கடிதம் எழுதணும். அதாவது அரசியலமைப்பு சட்டங்கிறது வந்து சாதி மத வேற்றுமைகளை உண்டாக்கக்கூடாது, அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து அரசியல் சட்டமே சொல்லுது. அதன்படி இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க, நீங்கள் அதை வந்து கவனிச்சிக்கலாம்னா அங்கே இருக்கிற அந்த மாவட்ட கல்வி அதிகாரியே சொன்னாங்க, ஆமாம்மா நாங்கள் கூட அதை பார்த்துருக்குறோம், அது இருக்கக்கூடாத ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, இது நீக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டோம். நீங்கள் அந்த பள்ளி குறிப்பேட்டில் ஜாதி குறிப்பிட்டு கேட்டதா சொல்லியிருக்கீங்க. அதை நோக்கி நீங்கள் ஒரு புகார் கடிதம் எழுதலாம் சொன்னீங்கல்ல, அந்த புகார் கடிதத்தில் நீங்கள் என்ன கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தீங்க? முதல் கொடுத்த புகார் கடிதம் இதுதான். அரசியலமைப்பு சட்டம் சாதி மத ரீதியான பாகுபாடுகளை தடை செய்துள்ளது. பள்ளி குழந்தைகள் நடுவில் அத்தகைய பாகுபாடு உணர்வுகள் எழாமல் தடுப்பது கல்வி நிறுவனங்களின் பொறுப்பாகும். இந்நிலையில் கோயம்புத்தூர் ஸ்ரீ நேரு வித்யாலயா பள்ளியிலும், நாகினி வித்யாலயா பள்ளியிலும், சிம்யா வித்யாலயா பள்ளியிலும், SBOA பள்ளியிலும் மாணவர்களின் விவர குறிப்பேட்டில் மாணவர்களின் சாதி மத விவரங்களை குறிப்பிடும்படியாக படிவங்களை உருவாக்கி கட்டாயம் அந்த விவரங்களை குறிப்பிடும்படி வலியுறுத்துகின்றன. பல்வேறு தனியார் பள்ளிகளிலும் இந்த நடைமுறை இருப்பதென்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மாணவர்களின் விவர குறிப்பேட்டில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிட வலியுறுத்துவதையும் விவரங்கள் கேட்பதையும் தடுத்து நிறுத்திட ஆவணம் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பா, ஏன்னா இது கல்வித்துறை சம்பந்தமா இருக்கு, கல்வித்துறை நீங்க அணுகிருக்கீங்க, அதுக்கு பதில் கிடைச்சிச்சு. மேலும் இந்த மாதிரி ஜாதி குறித்த விவரங்கள் வரும் பொழுதே இங்க 2-3 குழுக்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம், மற்றொன்று பாத்தீங்கன்னா சமூக நீதி ஆணையம். இது ரெண்டும் இந்த அரசால் உருவாக்கப்பட்ட இந்த ஆணையங்கள் நீங்க அணுகுனீங்களா? அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற பதில் என்னவாக இருந்தது? போன கேள்வி நான் சொன்னது போல 2021 8வது மாசம் முதல் புகார் மனு அளித்தோம். அளித்ததன் பேரில் நமக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம சொன்ன குறிப்பிட்டது வந்து ஒரு 19 கல்வி நிறுவனங்களை கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு வந்த பதில் ஒரே ஒரு பள்ளியை மட்டும் குறிப்பிட்டு இந்த பள்ளியில் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், அவங்க பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்துச்சு. அது நமக்கு போதுமானதாக இல்லை. அதற்கு பிற்பாடு மற்ற பள்ளிகளையும் நம்ம கணக்கெடுத்து நம்ம அனுப்பும் போது என்னென்னா மீண்டும் நமக்கு ஒரு பதில் வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இதெல்லாம் ஏன் நாங்கள் கேள்வி கேட்குறோம், இதெல்லாம் ஏன் குறிப்பிட சொல்கிறேன்னா, அவங்களுக்கான இடஒதுக்கீடுகளை அவங்களுக்கான இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பெற்று தரவுக்கு தான் இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு பின்னாடி தான் என்னென்னா, சமூக நீதி கண்காணிப்புக்குள்ள தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சுபவீரமண்டி அவர்களுக்கும், அப்புறம் இந்த தமிழ்நாடு பழங்குடி மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறைக்கும் நம்ம அவங்களுக்கும் ஒரு புகார் மனு அளித்திருந்தோம். அதன் பேரில் சமூக நீதி கூட்டமைப்பு தலைவர் வந்து நமக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். நம்ம கேட்டதை வந்து பரிந்துரை செய்து உடனடியாக அதை நீக்க வேண்டும் என்று. அதன்படி தான் நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை நகர்த்தணும். நீங்க குறிப்பிட்டது போல இந்த 2 கடிதம் எழுதிட்டீங்க, அதுக்கான பதில் கிடைக்குது. இப்ப எங்களுக்கு என்ன கேள்வினா, இங்க அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க, சமூக இயக்கங்களும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள், ஜாதி தொடர்பான சிக்கல்கள் வரும் பொழுதோ, இல்ல சமத்துவம், பெண்களுக்கான உரிமை வரும் பொழுது இந்த இயக்கங்கள் தான் அதிகபட்ச குரல் எழுப்புறாங்க தவிர நம்ம சொல்லக்கூடிய கட்சிகள், திராவிட கட்சிகளா கூட இருக்கலாம், ஏன்னா திராவிட கட்சிகள் சமூக நீதி பேர்னு பல பேர் பேசினாலும் இந்த கட்சிகள் என்னதான் செய்யறாங்க, ஏன் அவர்கள் இதுல நேரடியா வந்து ஈடுபட்டு இந்த உரிமையை கேட்கறது இல்லை? பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முன்கூட்டியே சொன்னது மாதிரி மாவட்ட கல்வி அதிகாரிக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம அதை சொல்லியிருந்தோம். அப்போவே நமக்கான பதிலும் நீக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடைச்சிருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க மாட்டோம். இங்கே இருக்கவங்களோட செயல்பாடுகளும் என்னவா இருக்குதுன்னா, இதெல்லாம் தேவையாக இருக்குதோன்னு நமக்கு அடிக்கடி தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மாணவர்களை வந்து ஒரு நல்லா படிக்கிற மாணவரை, தாழ்த்தப்பட்ட மாணவரை இன்னொரு சாதி மாணவர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவரை வெட்டி காயப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவர் மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவனுடைய சாதிய வன்மம் தான். நம்ம இந்த டைரியை பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற மாணவருக்கு நிச்சயம் பக்கத்தில் இருக்கிற மாணவனோட ஜாதி இதன் மூலமாக தெரிய வரும். குறிப்பாக என்ன சொல்லுதுன்னா, நம்ம பள்ளி கல்வித்துறையோட இதே மாணவனுடைய சாதியை
அந்த குறிப்பிட்ட ரெஜிஸ்டரில் கூட கொண்டு வரக்கூடாது, அதை வந்து மறைமுகமாக தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் டைரியில் கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து சில பள்ளிகளில் கூப்பிட்டு கேட்கும் பொழுது, ஏன் அதை கொண்டு வந்திருக்கீங்கன்னா, எங்களுக்கு தெரியலைங்க, இந்த டைரி அடிச்சே இப்படி தான் வந்துச்சு, அதையும் நாங்கள் அப்படியே பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னாங்க. நான் அதையும் கூட குறிப்பிட்டு சொன்னேன், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி அந்த டைரியில் ஜாதிய ஒரு அடையாளங்கள் தெரியும் பொழுது மாணவர்களுக்குள்ள நிச்சயமாக அந்த பிரிவினை உண்டாக்கத்தான் படும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில பள்ளிகளில் ஆசிரியர்களே மாணவர்கள் மீது ஒரு வன்மத்தோடு நடந்துக்கிறாங்க. அவங்க என்ன சாதின்னு தெரிஞ்சுட்டு அதன்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பெற்றோர்களே நமக்கு புகாராக கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பெற்றோர்கிட்டயே கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் அதை கேட்கக்கூடாதான்னு சொல்லி. வேறு ஒன்றும் இல்லை, எங்கே நம்ம எதாவது கேட்டு நம்ம பையனுடைய அந்த கல்வி வந்து கெட்டு போயிருமோ, அவனை ஏதாவது தண்டிக்கப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரே அச்ச உணர்வுனால தான் அவங்க வந்து கேட்டுக்கிறது இல்லை. நம்ம போன்ற அமைப்புகளே அவங்க அணுகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளி கல்வித்துறை கீழே தான் இந்த பள்ளிகள்லாம் வருது. இந்த பள்ளிகளை தயாரிக்கப்பட்ட டைரியை பற்றி ஏன் ஒரு அலுவலர் கூட கண்ணில் படல? அது அவங்க அலட்சியமா இல்லை தாந்தோடித்தனமா? பொதுவாக என்னென்னா, சில பள்ளிகளில் நம்ம சொன்னதுக்கப்புறம் அதிர்ச்சி அடைந்ததெல்லாம் பார்த்தோம். அது நிஜமான அதிர்ச்சியான்னு தெரியல. பார்த்துட்டு இப்படிலாம் இருக்குங்களா, இதை வந்து நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இடையர்பாளையத்தில் காந்தியடிகள்னு ஒரு பள்ளி நம்ம அறிவுறுத்தணும். அதன்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது தவறு தான் அப்படின்னு சொல்லி மார்க்கர் வச்சு இந்த வருடமே அழிச்சிட்டாங்க. இதே தான் எல்லா பள்ளிகளையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பெரும்பாலான பள்ளிகளில் இது போன்ற டைரியில் இருப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்க இங்கே இருக்கக்கூடிய நிறையா கல்வி நிலையங்களில் பார்த்தீங்கன்னா, இந்து மத அடையாளங்கள் உண்டாகக்கூடிய கல்வி நிலையங்கள் அவங்களுக்கான ஒரு இது என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு இது கேட்க வேணும்னு அவசியம் கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரில. இப்போ இந்த நிகழ்வு இந்த இடத்துல நிற்கிற அரசாணை வந்து போட்டிருக்கிறாங்க, இந்த கல்வியாண்டிலேயே இந்த ஜாதி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆர்டர் இன்னைக்கு கிடைச்சிருச்சு உங்களுக்கு. இதன் பிறகு பள்ளிகளில் என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு? இதற்கான தீர்வு என்னவாக தான் இருக்கும்? 10/7/2023 நமக்கு தனியார் கல்வி அலுவலர் அவர்களோட இதில் தரப்பட்டுச்சு. இதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுயநிதி, மெட்ரிக், சிபிஎஸ்இ, நர்சரி மற்றும் பிரைமரி, விளையாட்டு பள்ளிகள், அதாவது பிளே ஸ்கூல் முதல் கொண்டு பயின்று வரும் மாணவர்களின் வீட்டு பாட குறிப்பேடு மற்றும் சுயவிவர படிவத்தில் ஜாதி மதம் சார்ந்த விவரத்தினை குறிப்பிடுவதாக புகார் மனு பெறப்பட்டுள்ளது. மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் அறிவியல் முன்னேற்றம் அடைந்துள்ள இக்காலத்தில் குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு தடையாக உள்ள ஜாதி மதம் சார்ந்த அடையாளங்களை பள்ளி மாணவர்களின் வீட்டுப்பாட குறிப்பேடு மற்றும் சுய விவர படிவத்தின் இக்கல்வியாண்டு முதல் 2023-2024 முதல் குறிப்பிடக்கூடாது என அனைத்து சுயநிதி, மெட்ரிக், சிபிஎஸ்இ, நர்சரி மற்றும் பிரைமரி விளையாட்டு பள்ளி முதல்வர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது என்று அவங்க உத்தரவு பிறப்பிட்டிருக்காங்க. இந்த உத்தரவை அனைத்து பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. ஏன்னா இப்படிப்பட்ட உத்தரவு பெற்றிருக்கிறது மிக மகிழ்ச்சியான செய்திதான். நீங்க போராடி இந்த உத்தரவு வாங்கியிருக்கிறதுக்கு அம்பர்லா குழுமம் சார் உங்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, இதுவரை நாம் ஜாதி பள்ளிகளில் நிலவும் ஜாதிய பாகுபாடுகளை குறித்தும், குறிப்பாக பள்ளி குறிப்பேட்டில் டைரியில் ஜாதி குறிப்பிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையில் ஒரு முழுமையான வெற்றியும் பெற்றிருக்கிற தோழர் நேரு அவர்களை நேர்காணலை கண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.